ஹிந்தி பேசுகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உங்களோட டெஸ்டினேஷன் பிளேஸ் போகிறதுக்கு தேவைப்படுற எல்லா ஃப்ரேசஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ரேஷ்டா ஹிந்தி சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் வீக்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Let's get into the video. நீங்கள் போன இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஹா ஹே. கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். கஹா ஹே அப்படின்னா எங்கே இருக்கிறது. நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்தோட பேரை சொல்லி இதை ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போயிருக்கீங்க. ஆஃபீஸோட நேம் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏபிசி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் ஏபிசி ஆஃபீஸ் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். ஏபிசி ஆஃபீஸ் கஹா ஹே. வேர் இஸ் த ஏபிசி ஆஃபீஸ். அடுத்து அந்த ஆஃபீஸுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கணும். இதை கைசே ஜானா ஹே அப்படின்னு கேட்கணும். கைசே ஜானா ஹே, எப்படி போக வேண்டும் அப்படின்றது. ஹவு டு கோ. கைசே அப்படின்னா ஹவு. இந்த எப்படி போகலாம் அப்படின்ற கேள்விக்கு என்னெல்லாம் பதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போகலான்னு சொல்லலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் டாக்ஸி எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு செட்டும் சொல்லலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னா டைரக்ஷன் சொல்கிற மாதிரி அப்படியும் நம்ம சொல்லலாம். இதையெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் சே ஜாவ் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் சே ஜாவ். இந்த சே அப்படின்றது பை அப்படின்ற மீனிங்கில் வரும். பஸ் மூலமாக போங்க அப்படின்னு சொல்கிறது. பஸ் சே ஜாவ். கோ பை பஸ். பஸ்ஸில் போகத்தில் பேசுகிறதுக்கு தேவைப்படுற ஹிந்தி வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கौन-सी பஸ் लेनी है அப்படின்னு கேட்கணும். कौन-सी பஸ் लेनी है. எந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு விச் பஸ் டு டேக். எந்த பஸ்ஸில் போகணும்னு கேட்டாச்சு, அந்த பஸ்ஸு இங்கே வருமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதை ஹிந்தியில் ஓ பஸ் யஹா ஆயேகி கியா அப்படின்னு கேட்கணும். ஓ பஸ் யஹா ஆயேகி கியா. வில் தட் பஸ் கம் ஹியர். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி தேவைப்படுது, இல்லை நான் உங்களோட குழந்தைங்களுக்கு ஹிந்தி பேசிக்ஸ் கற்றுக்கணும், அவங்களுக்கு ரீடிங் வரணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க இந்த மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லலாம். இதை ஹிந்தியில் ஆட்டோ சே ஜாவ். ஆட்டோ சே ஜாவ். ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ சே ஜாவ். கோ பை ஆட்டோ. இப்போ உங்களுக்கான கேள்வி, இதை டாக்ஸியில் போங்க அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரம் டாக்ஸி எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை ஹிந்தியில் டாக்ஸி லேலோ அப்படின்னு சொல்லணும். டாக்ஸி லேலோ, டேக் அ டாக்ஸி. இப்போ நம்ம டாக்ஸி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை ஹிந்தியில் டாக்ஸி கஹா மிலேகி அப்படின்னு கேட்கணும். டாக்ஸி கஹா மிலேகி. வேர் கேன் ஐ கெட் டாக்ஸி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன் சொல்கிறது. அதாவது ஸ்ட்ரைட்டாக போங்க, திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நேராக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை ஹிந்தியில் சீதே ஜானா ஹே. சீதே ஜானா ஹே அப்படின்னா நேராக போகணும் அப்படின்னு அர்த்தம். கோ ஸ்ட்ரைட். நேராக போகணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, நேராக போ அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறோம். அப்படின்றப்ப சீதே ஜாவ் அப்படின்னு சொல்லணும். சீதே ஜாவ். வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் தாயேங் ஓர் முடோ அப்படின்னு சொல்லணும். தாயேங் ஓர் முடோ. தாயேங் அப்படின்னா ரைட் அப்படின்னு அர்த்தம்.
दाएं और मुड़ो, take a right. இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாயேங் ஓர் முடோ அப்படின்னு சொல்லணும். பாயேங் ஓர் முடோ. பாயேங் அப்படின்னா லெஃப்ட்டு, ஓர் அப்படின்றது பக்கம், இந்த சைடாக போங்க அப்படின்னு சொல்கிறது. டேக் அ லெஃப்ட். நம்ம போகிற இடம் பக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஹிந்தியில் பாஸ் மே ஹை கியா அப்படின்னு கேட்கணும். பாஸ் மே ஹை கியா, நமக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சொல்லி பாஸ் மே ஹை கியா, இஸ் இட் நியர்பை. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஏடிஎம் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏடிஎம்ன்றது நீங்கள் இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தூரமாக இருக்கா, இந்த இடம் ரொம்ப தூரமாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தூர் மே ஹை கியா அப்படின்னு கேட்கணும். எந்த இடத்த கேட்கணுமோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு தூர் மே ஹை கியா, இஸ் இட் ஃபார் அவே. என்னங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹிந்தி பேச தெரிலனாலும் நம்ம டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு என்னெல்லாம் கேட்டு போகலான்ற ஃப்ரேசஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போடலாம். टिल देन हिंदी सुनो, हिंदी बोलो. मिलते हैं अगले वीडियो में.